பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். நீ ஏற்கனவே முடிவெடுத்தபடி உன்னுடைய உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க உன் மனதை நீ ஆரோக்கியமாக வைத்துக்கொள். வரக்கூடிய வாரம் உற்சாகமாக செல்வது உன் மனதிடம்தான் இருக்கிறது. அதை நினைவில் கொள். அவசியமில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுவதை தவிர்த்து உன் மனமகிழ நீ செய்ய வேண்டிய காரியங்களையும் கடமைகளையும் சரிவர செய்து வா. நேர்மறை எண்ணத்தோடு நினை, நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் மனதில் வடுவாய் அமர்ந்து ஆழ்ந்து அழுத்தி அதை சிந்திக்க விடாமல் வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதால் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய். நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்துள்ள முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். நம்மை நேசித்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றுதானே நீ வேதனையடைகின்றாய். எதற்கும் கலங்காதே. உன் அன்னையான நான் உனக்காகத்தானே இருக்கின்றேன். உன்னை நிச்சயம் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்பு என் குழந்தையே. எல்லாவற்றையும் கடப்பதற்கு நான் உதவுகிறேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு. பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கின்றேன். உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் சில காலம் காத்திரு என்று. உனக்கான பரிசை உன் அன்னையான நான் தருவேன். உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன். என் கன்னிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை நான் வளர்ப்பேன் என் தங்கமே. நான் சில நாட்களாக உன்னை மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு வருகிறேன். பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய். உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்திவிட்டேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய். இப்போது உனக்கு ஒன்றை நான் சொல்கிறேன் கேள். உன் நலனை விரும்பும் உறவுகளாக, அதாவது தாயாக, தந்தையாக, சகோதரனாக, குருவாக, உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்க வேண்டும்? உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு. நீ ஏங்கத் தொடங்கும் போதே அது தெரிந்து நான் உன் அருகில் வந்து விடுவேன். உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக நான் இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்து விட்டாயல்லவா? அதையே பின்பற்று. நீ எதற்கும் கலங்க வேண்டியிருக்காது. உன்னுடைய வாழ்வில் வண்ணங்கள் மாறலாம். ஆனால் உன் எண்ணங்களில் என்றும் இந்த மீனாட்சி தாயை மனதில் இருத்திவிடு. பிறகு நீ வாழ்வை எவ்வண்ணம் விரும்புகிறாயோ அவ்வண்ணமே அமையும். என் முகத்தை எங்கு பார்த்தாலும் புன்னகைப்பாயே. வீட்டிலோ வெளியிலோ வாகனத்தில் என் உருவத்தைக் கண்டு நீ புன்னகைப்பாய். நான் உன் கூட இருப்பதாக உணர்வாய். அதுதான் உண்மை. நான் உன்னோடுதானே இருக்கின்றேன். உன்னுடனே பயணிக்கின்றேன். இதை நீ உணர உணர துன்பம் விலகி இன்பம் உன் வாழ்வில் பெருகும். புன்னகை நிரந்தரமாக உன் முகத்தில் குடியிருக்கும். எனக்காக ஒரு முறை புன்னகை செய்வாயா? சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது என் தங்கமே. எதை நோக்கி நீ என்னிடம் வேண்டி நின்றாயோ அதை உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு. பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாயல்லவா? ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாயிருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய். முட்கள் குத்தியதால் தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய். முட்கள் சிறு வலியை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது என்று சோதித்து பார்க்கும். கீழே படுகுழியும் இருக்கலாம் என்று அந்த சிறு முட்கள் மூலம் உன் அன்னை நான் காண்பித்தேன். நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாயல்லவா?
உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான். அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல. அதனால் எல்லாம் சரியாகிவிடும். உன் குடும்பத்தோடு நான் என்ற உன் அன்னை இருக்கிறேன். நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை. வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கையில்லாமல் உன் கடமைகளிலிருந்து பின்வாங்குகிறாய்? வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே. தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே. விளைநிலமானாலும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும். அதைப்போல வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற முடியும். எதை கண்டும் மஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது. அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே. கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது. எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது. கோபம் நல்லதுதான். ஆனால் அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால். கோபம் நெருப்பு போன்றது. நெருப்பு விளக்கேற்றவும் உதவும், அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும். அதனால் கோபப்படுவதற்கு முன்பு ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே. உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே. ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே. வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம். அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். அன்பு குழந்தையே, மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையோடும் அமைதியாக இருந்தாய். உன் மனதை ரணப்படுத்திய சில தோல்விகளும் அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் கண்ணீர் வரும். கவலைப்படாதே என் தங்கமே. உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது. நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்கள். நான் உன்னுடனே இருந்து உன்னை காப்பேன். இது உன் அன்னை மீனாட்சியின் என் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையில்தானே நீ என் திருவடியை சரணடைந்தாய். அப்படி சரணடைந்த பிறகு உனக்கு சந்தேகமும் பயமும் ஏன்? உன்னோடு உன் மீனாட்சி தாய் நான் இருக்கின்றேன். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கான முயற்சியை நீ நம்பிக்கையோடு செய்து கொண்டு இரு. நான் அதை நடத்துவதற்கு தேவையான சக்திகளை நாள்தோறும் உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். சந்தேகமின்றி பயமின்றி நம்பிக்கையோடு இரு. நல்ல விஷயம் ஒன்று உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நான் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறேன். நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இனி நடக்கப் போவதையும் அறிந்துள்ளேன். எத்தனை துயரங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை மாற்றங்கள், அத்தனையும் எனக்கு தெரியும். உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் கணக்கு வைத்திருக்கின்றேன். இவை அனைத்துமே இப்போது மாறப்போகிறது என் தங்கமே. உன் அன்னையான நான் உன் வாழ்வில் மாற்றி அமைக்கப் போகிறேன். நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவதில்லை. உன்னை எவ்விதமான துயரங்களோ கஷ்டங்களோ நான் நெருங்க விடமாட்டேன். போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியத்தால் உன் கர்ம பலன்களை விலக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீசப்போகிறாய். நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது என் தங்கமே. உறுதியாக என்னை நம்பு. லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியோடும் பொறுமையோடும் செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெறுவாய். நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை என்ற ஒன்றினால் உன்னுடைய கர்மாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும். நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் 100 அடி வைப்பேன். இதை நீ நடைமுறைப்படுத்திப்பார். உன் பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும். நான் உனக்கு அடிக்கடி கூறுவது, நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே என்று. பிறகு அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் என்று புலம்பாதே. அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். விவேகத்தை கடைப்பிடி. தெய்வ பக்தியோடு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ்.
இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய். தீமையை சகித்துக்கொள். இதனால் பாவக்கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்பதை புரிந்து கொள். துன்ப நிலை மாறி இன்ப நிலையை நீ அடையப் போகின்றாய். உன் நிலையை நான் மாற்றியமைப்பேன். உன் கரத்தை நான் பலப்படுத்துவேன்.